நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோல ஒரு சாங்கு கில்லி படத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாங்க்கு நம்ம த்ரீசா கெட்டப்ல வந்து 2 பேர் ஆட போயிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா, இன்னொன்னு வந்து சுனிதா. 2 பேரும் ஆட ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே எஃபெக்ட் போட்டு நல்லாவே ஆடுனாங்க. அதுல இடையில வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவுக்குன்னே ஒரு சில டான்ஸ் ஸ்டெப் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஆடுற அந்த மூவ்மெண்ட் அந்த ஸ்டெப்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அத வந்து இடையில போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. உள்ளவங்களும் பயங்கரமா கைத்தட்டி வரவேற்றாங்க. அதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா, பாடல் முடிஞ்சு மேடையில இருந்து இறங்குறப்ப சுனிதா வந்து ஸ்டெடியா இருந்தாங்க. நம்ம சௌந்தர்யா அவ்வளவுதான் அப்படியே போய் படுத்து மயக்கம் போட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் ஆடி இருப்பாங்க. அதுக்கு போய் இந்த அளவுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே ஒரு சீனை கிரியேட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை சாப்பிடாம இருந்தாங்களோ, இல்லைன்னா வந்து அந்த ப்ரோமோல காட்டினதை விட இன்னும் அதிகமா ஆடிட்டாங்களோ, ஏன்னா அவங்க ஸ்டைல்ல ஆடினாங்களே, அதனால வந்து இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஒரு ட்ரோல் போயிட்டு இருக்கு. சாங்க்கு ஆடுன்னு அப்படி கெத்தா நிக்கணும். ஸோ சுனிதா அப்படி நிக்கிறாங்க. அது மாதிரி நிக்கணுமா சௌந்தர்யா? என்னம்மா நீ இப்படி பண்ற? சின்னதா ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டதே போய் படுத்துட்டே நீ இந்த வீக், அதாவது இந்த பிக் பாஸ் ஃபுல்லாவே நீ எதுவுமே பண்ணல. சும்மா அந்த முடிய இப்படி இது பண்ணி விட்டு உன் ஸ்டைல்ல ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பெருசா ஒண்ணுமே அந்த டாஸ்க் வச்சாலும் அதுலயும் பெரிய அளவுல கலந்துக்கிட்டு பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பிஆர் டீம் மூலியமா தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படிங்கிறப்ப நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரூவ் பண்ற விதமா ஒரே ஒரு சாங்க்கு ஃபுல்லா ஆடினாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா போய் உட்காந்துட்டாங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே விமர்சனம் வைக்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து பிக் பாஸுக்கு தகுதி இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறப்பல சொல்லுவாங்களே. ஸோ அதைத்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த கிளிப்பிங் இவங்க போய் படுத்தது, ஸோ மயக்கம் மாறி விழுந்தாப்புல அப்படியே தண்ணி தெளிச்சு எழுப்புற ஒரு சீனை கிரியேட் பண்ணதான் இப்போ வந்து மறுபடியும் அந்த அந்த டாக் வந்து எடுத்து பேசுற அளவுக்கு ஆயிருச்சு அப்படிங்கிற தோணுது. என்னதான் இருந்தாலும் சுனிதா அந்த சௌந்தர்யா 2 பேரும் ஆடின மூமெண்ட்ல யாரு டான்ஸ் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவு பண்ணுங்க.